சமையல் கலைஞர் ஒரு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி எங்கே பார்த்துருக்கீங்களா? மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு கல்யாணத்தில் ஒரு ஹெலிகாப்டரில் இறங்குவார். சொந்தமாக காஸ்டியூம் டிசைனர் வச்சுருந்தார். வச்சிருந்ததுலாம் பிரச்சனை. இவர் திருமண வாழ்க்கை முதல் மனைவி இருக்கக்குள்ளே இரண்டாவது மனித காஸ்டியூம் ஜாக்கிர் சொல்கிறார். அவர் 2018 வந்து பொன்மகள் வந்தாலும் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? ஜோதிகா வச்சு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த படம். அந்த படத்துடைய இயக்குனரோட மனைவி தான் அவங்க. அவங்களுக்கும் இது 2ஆம் தரம் தான். அது 6 மாதம் புழுவாமல் இருக்குது. அது போட்டுட்டு பேபி ஆர்ட் போடு காரில் விட்டுவாங்கன்னு பின்னாடி அந்த இதை போட்டு விட்டு இன்ஸ்டாகிராமில் ஏற்றி விட்டுருச்சு. 2வது மேரேஜ் பைக்கேமினா இருதாரம் மனம் ஆகிடும். அப்போ முதல் மனைவி புகார் கொடுக்கறதுக்கு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. நானும் அது சட்ட ரீதி அதை எதிர்கொள்கிறேங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்களும் வந்துட்டாங்க, வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க புகார் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் உள்ளே தான் போகணும். திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி என்னுடைய உறவு கொடுத்தாரு. முதல் மனைவி டிவோர்ஸ் பண்ணுறேன்னாரு, இன்ன வரைக்கும் பண்ணலை. அந்த ப்ரிடிக்ஷன் தப்பு. முதல் மனைவி டிவோர்ஸ் பண்ணுறேன், ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் என் வாழ்க்கையிலன்னு சொல்லி என்னை ஆசை வார்த்தை கூறி அவர் ஆசைக்கு என்னை இணங்க வைத்துட்டான்னு சொன்னால் ரிமண்ட் பண்ணுவாங்க. கிரமராஜா பையன், தமிழ்நாடு வணிக சங்க பேரவை தலைவரோட பையன், அவர் எம்எல்ஏங்க. அவர் விருகம்பாக்கம் எம்எல்ஏ. அவர் ரேகா நாயரை கல்யாணம் பண்ணுறாருங்க. ரேகா நாயரை கல்யாணம் பண்ணி வீடு குறைவு பிரவேசம் பண்ணாங்க. பார்க்கலையா அன்றைக்கி? ஏ பிரச்சனையை வேற ஒருத்தர் நம்மள மாரி கிளாஸில் உள்ளவங்க செஞ்சுருந்தாங்கன்னா நேரம் செய்ன்னு செஞ்சுருப்பாங்க எல்லாம். ரைட்டா? மாதம்பட்டி ரங்கராஜுக்கு யாரும் ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ண போகிறாங்களா? இல்லை உங்கள் சொந்தக்காரவங்க அக்கா தங்கச்சி யாரும் கூட்டு பேச போகிறாங்க, என்னடா பண்ணுறாரு கேட்க போகிறாங்களா? கேட்குற இடத்துல அவர் இருக்காரான்னு கேட்குறேன். அவங்க பணத்தில் திளைக்கிறவர்கள் என்ன பேசுறது அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். ஐயா வணக்கம். சமீப காலமாக ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு சமையலில் உச்சம் தொட்டவர்னு கருதப்படுற மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் பற்றின சர்ச்சை தான் இப்போ அனைத்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் போயிட்டு இருக்கு. முதல் மனைவி வந்து நான் இன்னும் மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 2வது மனைவி அதுக்குள்ளே காதல் திருமணம் செஞ்சுட்டாரு தன்னுடைய ஃபேஷன் டிசைனராக இருந்தவங்களே. இது வந்து சரியானதா சார்? இன்னும் டிவோர்ஸே வாங்கினாங்களா வாங்கலையானே தெரியல. இது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? முதல்ல எல்லாத்தோட மாதம்பட்டி ரங்கராஜன் அவருடைய வாழ்க்கை ஒரு ரொம்ப சுவாரஸ்யமானது. பெரிய மனுஷன் ஆகிட்டாலே சர்ச்சையும் கூடவே வந்துடும். ஒட்டி பிறந்த 2 குழந்தைகள் தானே. வளர்ற வரையும் உன்னை ஒருத்தனும் கண்டுக்க போகிறது, வளர்ந்தா பிரச்சனை வருது தான். அதாவது ஒரு சமையல் கலைஞர் ஒரு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி எங்கே பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லை சார். மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு கல்யாணத்தில் ஒரு ஹெலிகாப்டரில் இறங்குவார். தனி கேரவன் வச்சுருப்பார். ஏன்னா இங்கே ஒரு குக்கிங் இருக்கும், அப்படியே மொபைலாகவே இருக்குது. தனி கேரவன் வச்சுருந்தார். தனி காஸ்டியூம் டிசைனர் வச்சுருந்தார். ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தார், மெகந்தி சர்க்கஸுங்கிற படத்தில். குக்கு வித்து கோமாலில் அவர் ஒரு ஜட்ஜின்னு சொல்லக்கூடாது, ஒரு நடுவராக இருந்தார். ஜட்ஜுங்கிறது பெரிய வார்த்தை, ஓகே, அதை எல்லாருக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. வழக்கறிஞராக இருக்கிறதுனால சொல்கிறீங்க? ஆமாம், எல்லாருக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு பட்டிமன்ற நடுவர் அளவுக்கு வச்சுக்கங்க இருந்தார். இவ்வளோ புகழ் உள்ள அவர் சொந்தமாக காஸ்டியூம் டிசைனர் வச்சுருந்தார். வச்சுருந்ததுலாம் பிரச்சனை. இப்போ ஜாய்க்கு ரிசல்ட்டா சொந்தமாக வச்சுருந்தார்ல காஸ்டியூம் டிசைனர், அதெல்லாம் பிரச்சனை ஆகிட்டு. ஆக்சுவலாக அவர் திருமணம் ஆகி இவருக்கு குழந்தைகள் இருக்குது. அவங்க முதல் மனைவி ஸ்ருதி, அவங்க ஒரு வழக்கறிஞர், நல்ல முறையில் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கார் ஒன்று வருதுன்னா, ஒரு பாஷான கார் ஒன்று வருதுன்னா முதல்ல வாங்குறது மாதம்பட்டி ரங்கராஜன் தான். அவ்வளோ பெரிய பணக்காரர். சாதாரண உழைப்பு இல்லை, சாதாரண பயணம் இல்லை. இப்போ கிரிக்கெட் பிசிசி அதுக்கு அவங்க தான் சமையல். நயன்தாரா வீட்டுக்கு சமையல் தமிழ்நாட்டில் சொல்ல போனால். இப்போ சமையல் பில்லுனா 10 லட்சம் 5 லட்சம் இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க, 20 லட்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 5 கோடி 10 கோடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் அவரோட டார்கெட்டு. அவங்க கிளைண்ட்டை பூரா அப்படிப்பட்டவங்க தான். அமிதாப் பச்சனோட ரிசப்ஷன் அவர் பார்த்தா, விஜய்க்கு கூட அவர் தான் சமையல். அவங்களோட ஹைக்கெல்லாம் வேற மாதிரி. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, அந்த ஹைக்கை அவர் எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஒரு தட்டு நல்லதை நிறைய எடுத்துப்போம், கெட்டதை கொஞ்சமாக துப்புவோம். அதை எப்படி ப்ரொமோஷன் பண்ணணும்? இப்போ வந்து அவர் முதலமைச்சரோட அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் அட்டன் பண்ணுறாருன்னா, முதலமைச்சரோட 2-3 வாட்டி ஃபோனில் பேசுகிற வாய்ப்புகள் கிடைக்கும்ல. என்னப்பா இப்படி என்னென்ன சமையல் ரெடி பண்ணுறீங்க, அந்த அமைச்சரோட வாய்ப்பு கிடைக்கும். அது எல்லாத்தையும் நேரில் பேசக்குள்ள அதை அப்படியே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணார். நான் இன்னாரோடையெல்லாம் கான்டாக்டில் இருக்கேன், இன்னாரோடையெல்லாம் இருக்கேன், பிரதமரோட இருக்கிறேன், அவரோட இருக்கிறேன், இவரோட இருக்கிறேன், அமிதாப் பச்சனோட இருக்கிறேன், நயன்தாரா வீட்டுக்கு நான் தான் அப்படின்றதெல்லாம் ப்ரொமோட் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இவர் சாப்பாடு நல்லா இருக்கும்னு நல்லா இல்லையோ, ஆனால் அது கோபுரத்துக்கு போயிட்டு உண்மை அதுதான். அவரோட சமையல் 2 முறை சாப்பிட்ருக்கேன். எல்லா சாப்பாடும் எல்லாரும் நல்லா இருக்குங்கிற அவசியம் இல்லை. எனக்கு 2 முறை நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல அது. சரி, அந்த டிஷ் ஒரு மாதிரி இருந்தது. ஏற்கனவே ஒடிசி மைதானத்தில் ஒரு அவங்க சமையல் தான் மொக்கம் வாங்கிச்சு. வேறு யாரும் சாப்பிட்டவங்க வேணால் கீழே கமெண்ட்டில் சொல்லட்டும். ஒருத்தவங்க பிராண்ட் ஆகிட்டாங்கிறதாண்டே நல்லா இருக்குலாம் ஒத்துட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு பிடிக்கல. சாப்பிட்டவருன்ற முறையில் சொல்கிறேன். சாப்பிட்டு எனக்கு செட் ஆகலை. அது ஒரு மாதிரி அப்ளிகேஷனாக இருந்தது. ஏன்னா அவரே வந்து சமைக்கிறது இல்லைல்ல. அவர் எந்த இதில் உப்புள்ளி போட்டார், எந்த இதில் ஜீனி அள்ளி போட்டார்,
அவரே பார்க்க முடியல எனக்கு. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் கோயம்புத்தூரில் இவரை பார்க்கணும். அவர் வரவே இல்லையே கடைசி வரையும். சமையல் கலைஞர்கள் தான் வந்தார். நம்மளாம் அந்த காலத்தில் சமையல் கலைஞர்லாம் எப்படி பார்த்துருப்போம், 2-3 ஜார்னி இருக்கும் நீட்டாக, அது கையில் கட்டி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு மனிதரை தான் பார்த்துருப்போம். இப்படிப்பட்ட மனுஷனை பார்த்துருக்க மாட்டேங்க. வச்சிருக்க கார்லாம் 1.5 கோடி 2 கோடி 5 கோடி அந்த மாதிரி லெவலில் ஒரு மனிதர் உருவானார்னா மாதம்பட்டி ரங்கராஜன் தான். இவர் திருமண வாழ்க்கை முதல் மனைவி இருக்கக்குள்ளே 2வது மனித காசுன்றது ஜாக்கிர் சொல்கிறார். அவர் 2018 வந்து பொன்மகள் வந்தாலும் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, ஜோதிகா வச்சு, ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த படம். அந்த படத்துடைய இயக்குனரோட மனைவி தான் அவங்க. அவங்களுக்கு இது 2ஆம் தரம் தான். இவங்க 2 பேரும் லிவிங் டுகெதராக இருக்கக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ சம் இஷ்யூஸ் உள்ள கிளாஷ் ஆகிட்டு. ஏன்னா இவர் சும்மா நம்மளை டைம் பாஸுக்கு வச்சுட்டு இருக்காருங்கிற மாதிரி நம்பாயிட்டு. ஆனால் அது 6 மாதம் முழுவாமல் இருக்குது. அது போட்டுட்டு பேபி ஆர்ட் போடு காரில் விட்டுவாங்களே பின்னாடி, அந்த இதை போட்டு விட்டு இன்ஸ்டாகிராமில் ஏற்றி விட்டுருச்சு. அப்புறம் ஒரு திருமணம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி அந்த மாலையே பயங்கர கிராண்டாக இருந்தது. அது மாதிரி பார்த்ததே இல்லை. வரிசையாக லைனிங்காக தூங்கி ஒரே மாலையில் 2ஆக போட்டு பேஜை ஏற்றி விட்டு நான் டிக்ளேர் பண்ணிடுச்சு, ஐம் ஒய்ஃப் ஆஃப் மாதம்பட்டி ரங்கராஜன். இதுக்கு ரங்கராஜனும் நம்ம அது பருப்பு சொல்லலை, ஸ்ருதியும் மதிப்பு சொல்லலை, இவங்களும் அதை பற்றி பேசலை. அந்த கேப்பில் அவங்க முதல் மனைவி ஸ்ருதி என்ன செய்கிறாங்க, ஒரு பேஜ் ஒன்று போடுறாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்க ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ போட்டு ஐ எம் ஆல்சோ மாதம்பட்டி ரங்கராஜ் ஒய்ஃப்னு அவங்க ஒரு பதிவை போடுறாங்க. ஐ எம் இன் நவ் இன் மாதம்பட்டி ரங்கராஜன் ஒரு 2 வரியில் போட்டாங்க. அப்போ இது ஒரு பெரிய பூகம்பம் கிளம்பிட்டு. ஏன்னா முதல் மனைவி இருக்கிறப்ப 2வது மனைவி கட்டக்கூடாது, இண்டோ ரிலீஜன் ஆக்ட் அது சொல்லுது. இப்போ ஆனால் ஓவரால் எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ண பிறகு எந்த ரிலீஜன்லையும் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது. டிவோர்ஸுங்கிறது சும்மா நமக்குள்ளே பேசி எழுதி வாங்குறது, கிராம பஞ்சாயத்தில் எழுதி வாங்குறது, நோட்ரி பப்ளிக் பண்ணிக்கிறதுலாம் செல்லாது. கோ டு கோர்ட்டு போய் ப்ராப்பர் டிவோர்ஸ் பண்ணி ஆர்டர் காப்பி வாங்கினா தான் அது டிவோர்ஸ். இல்லைனா மியூச்சுவல் கன்சர்னில் வாங்கிக்கணும். 2 பேரும் ஒத்து பிரிகிறோம், இந்த 13B போட்டு 2 பேரும் ஒத்து பிரிஞ்சிக்கலாம். இது எதுவுமே ஒரு வாழ்க்கையில் நடக்கலை. அப்போ இது 2வது மேரேஜ் இட்ஸ் அ பைகேமினா இருதார மனம் ஆயிடுது. அப்போ முதல் மனைவி புகார் கொடுக்கறதுக்கு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. நானும் சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்கிறேங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்களும் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க புகார் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் உள்ளே தான் போகணும். அதுக்கு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டெண்ட் அதுதான், அவர் ஜெயிலுக்கு தான் போகணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய லெவலான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. என்னென்னா, சரி ரைட்டு பிரச்சனை ஆகிட்டு கொஞ்சம் எல்லாமே பொறுத்து போவோம், சமாளித்து போவோம் அப்படின்றது. ஆனால் முதல் மனைவி வழக்கறிஞராக இருந்தோம், அவங்களோட தாமதம் இந்த பேச்சுவார்த்தைக்கு தான் அடித்தளம் எடுதுங்கிறது என்னோட கருத்து. ஆனால் இன்னும் டிவோர்ஸ் வாங்கினாங்களா வாங்கலையான்றதே இன்னும் உறுதிப்படுத்தாங்க. டிவோர்ஸ் வாங்கலை, அது கன்ஃபார்ம். டிவோர்ஸ் வாங்கலை. டிவோர்ஸ் வாங்காத பட்சத்தில் இவர் மேலே புகார் அளித்தா முதல் மனைவியாக இருந்தாலும் 2வது மனைவியாக முதல் மனைவி புகார் அளிக்கலாம். 2வது மனைவி புகார் அளிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. முதல் மனைவி திருமணத்தை மறைச்சி 2வது மனைவி ஏற்றிருந்தா தான் அது தப்பு. 2வது மனைவி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க புகார் அளிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா இவங்க 2வது மனைவி எப்படி புகார் அளிக்கலாம்னா, திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி என்னுடைய உறவு கொண்டுட்டாரு, முதல் மனைவி டிவோர்ஸ் பண்ணுறேன்னாரு, இன்ன வரைக்கும் பண்ணலை, அந்த ப்ரிடிக்ஷன் தப்பு. முதல் மனைவி டிவோர்ஸ் பண்ணுறேன், ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் என் வாழ்க்கையிலன்னு சொல்லி என்னை ஆசை வார்த்தை கூறி அவர் ஆசைக்கு என்னை இணங்க வைத்துட்டான்னு சொல்லி ரிமண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரியாம தான் திருமணம் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார்? அதெல்லாம் தெரியாமல் எப்படி இருக்கும், அதெல்லாம் தெரியும், பேலன்ஸ் பண்ணுவாங்க அவங்க. இந்த மாதிரியான வழக்கு வரும், 6 மாதம் வரைக்கும் முழுக்க வேறு இருந்திருக்காங்க. இப்போ பணம் ஒரு பாஷை பேசும், அந்த மொழி நமக்கு தெரியாத தான் நம்ம கடந்து ஏதோ உளறிட்டு கிடக்கிறோம். பணத்துக்கு ஒரு மொழி இருக்குது, மௌன மொழி. பணம் அது சைலண்ட்டாக அது வேலையை காமிக்கும். நம்மள்ட்ட பணம் இல்லாத தான் லபத்து உளறிட்டு கிடக்கிறோம். பணம் இருந்ததுன்னா பேசவே மாட்டோம், அது பார்க்கும் அது வேலையை. பணத்துக்கு தெரியும் பிரச்சனையை எப்படி ஆஃப் பண்ணணும், உன்னை எங்கே அழைச்சிட்டு போகணும் பணம் தெரியும். 100 ரூபா இருந்தால் எங்கே போவோம்? ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போகுமா? 1000 ரூபா இருந்தால் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகுமா? ஒரு 10,000 ரூபா இருந்தால் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போக மாட்டோமான்னு? பணம் அங்கே கூட்டிகிட்டு போனது நீங்களா உங்கள் பணமா? உங்கள் கையில் இருந்த கேஷ் தான் உங்களை அழைச்சிட்டு போவோம். அதனால் பணம் ஒரு மௌன மொழி. இப்போ எல்லாரும் எதுக்கு அமைதியாக இருக்காங்க? சுருதிக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, உனக்கு என்ன வேணும் செட்டில் பண்ணுறோம், அமைதியாக இரு. ஏங்க விக்ரமராஜா பையன், தமிழ்நாடு வணிக சங்க பேரவைத் தலைவரோட பையன், அவர் எம்எல்ஏங்க, அவர் விருகம்பாக்கம் எம்எல்ஏ. அவர் ரேகா நாயரை கல்யாணம் பண்ணுறாருங்க. ரேகா நாயரை கல்யாணம் பண்ணி வீடு குறைவு பிரவேசம் பண்ணாங்க, பார்க்கலையா அன்னைக்கு? ரேகா நாயரோட அத்தரைஸ்டு ஹஸ்பண்ட் அவர் எம்எல்ஏ, விருகம்பாக்கம் எம்எல்ஏ. ஸோ பணம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதே மாதிரி இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பார்த்தா அதுக்கு முன்னாடியே திரு ஜெயம் ரவி, அதாவது இப்போதைக்கு ரவி மோகன், அவர் வந்து இன்னும் ப்ராப்பராக டிவோர்ஸே வாங்கலை முதல் மனைவி கிட்ட. ஆனால் 2வது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுற்றிட்டு இருக்காரு. பிராது கொடுத்தாங்கன்னா இவர் கைது செய்யப்படுவாரா? ஏதாவது வழக்கு பதிய வாய்ப்பு? இதை டிக்ளேர் 2வது மனைவி டிக்ளேர் பண்ணணும்ல, என்ன ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வச்சுக்கிட்டாரு டிக்ளேர் பண்ணாதான் கைது பண்ண முடியும். அப்போல்லாம் ஒன்று நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதில் 2வது மனைவி ஜாய் கிறிஸ்டல்ட்ட வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, நான் 6 மாதம் கர்ப்பமாக இருக்கேன்,
மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தான் சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. நான் ஐம் ஒய்ஃப் ஐம் ஆல்சோ ஒய்ஃப்னு கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் இஷ்யூ ஆகும். இன்னொன்று தம்பி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாருங்க, 2 கிளாஸில் இங்கே பிரச்சனையே கிடையாது. ஒன்று பிளாட்ஃபார்ம், அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. காரணம் அவங்களோட அன்றாட வாழ்வியில் அடுத்த வேளை உணவை தேடுதல் மட்டும்தான். காலை உணவு இப்படியே கிடைக்கணும், பறவை கிடைக்கிற மாதிரி. மதிய உணவு இப்படியே கிடைக்கணும், இரவு உணவு இப்படி கிடைக்கும். கிடைக்கலனாலும் பட்னியாக பல நாட்கள் உறங்குவார்கள். அதே பணக்காரர்கள் அவங்க டயட்டுங்கிற பேரில் பட்னியாகவே இருப்பார்கள். இன்னொன்று ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவங்கள்ட்டையும் நீங்கள் ரஜினி கூட ஒரு படத்தில் சொல்லுவார், 2 பேர்கிட்ட மோதக்கூடாது, உன்னை பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களையும் மோதக்கூடாது, இன்னொரு பணக்காரண்டையும் மோதக்கூடாது, நம்ம ஜெயிக்க முடியாது. 2 பேர் பணம் வச்சுருக்கவங்க பணத்தால் சமாளிச்சிருவாங்க. பிளாட்ஃபார்ம் வெறும் ஆள் தான், வாயா மோதி பார்த்துக்கணும் இறங்கிடுவாங்க. 2 பேர்ட்டையும் மோதக்கூடாதுல்ல, பணம் வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம். மிடில் கிளாஸ் இப்போ நம்மை போன்ற நபர்களுடைய வாழ்க்கை தான் இங்கே விமர்சன பொருளாகவும் கேலி பொருளாகவும் ஆகிடும். இதே பிரச்சனையை வேற ஒருத்தர் நம்மள மாரி கிளாஸில் உள்ளவங்க செஞ்சுருந்தாங்கன்னா நேரம் செய்ன்னு செஞ்சுருப்பாங்க எல்லாம். ரைட்டா? மாதம்பட்டி ரங்கராஜுக்கு யாரும் ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ண போகிறாங்களா? இல்லை உங்கள் சொந்தக்காரவங்க அக்கா தங்கச்சி யாரும் கூட்டம் பேச போகிறாங்க, என்ன பண்ணுறாரு கேட்க போகிறாங்களா? கேட்குற இடத்துல அவர் இருக்காரான்னு கேட்குறேன். அப்போ பணத்தில் திளைக்கிறவர்கள் என்ன பேசுறது அவர்கிட்ட எல்லாம் இருக்குது? ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. எத்தனை பரிணாம வளர்ச்சி தெரியுமா? அவரோட ஜூம் நான் இன்னொரு வகையில் பார்த்து ரசிச்சிருக்கேன். இப்படி ஒரு மனுஷன் பூம் ஆக முடியுமா? இது வரைக்கும் இந்தியா பூரா சொல்லுங்க, ஒரு சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மாரி ஒருத்தர் சொல்லுங்க, ஒரே ஒருத்தர். யாரும் ஞாபகம் இல்லை. நான் எங்கள் ஊருக்குள்ள எங்கள் மாவட்டம் அங்கே நான் ஒரு சமையல் கலைஞரை பார்த்து வியந்தேன் தம்பி. அவர்கிட்ட டேட் வாங்கிட்டு வந்து தான் வச்சாங்க கல்யாணமே. எங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு அவங்க வீட்டில் டேட்டு வாங்கிட்டு வந்து தான் வச்சாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அந்த அளவுக்கு ஒரு ஆளா? நான் எப்போ எதுவும் ஊருக்கு போகிறேன், அங்கே இருந்தால் நிறைய விசேஷங்களை பார்த்துருப்பேன். நான் போகிறது ரேரு, வருஷத்துக்கு ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாதிக்கு ஒரு வாட்டி மாதிரி போயிட்டுருக்கேன் ஊருக்கு. அப்போ சரி ஓகே, இவ்வளோ ஹீரோயிசமாக இருக்க ஒரு கல்யாண பத்திரிக்கையில் அவர் பேரை போடுற அளவுக்கு முன்னே மெல்லிசைன்னு சொல்லி போடுவாங்க, நாதஸ்வரன் போடுவாங்க பேப்பரில், அந்த பத்திரிக்கையோட அடியில் ஹானர் பண்ணுவாங்க. ஒளி அமைப்புகள் இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குல்ல. நலபாகம்னு சொல்லி பத்திரிகைகளில் நான் பேர் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு போல்டாக போட்டிருந்தாங்க அவங்க பேரை, நேதாஜின்னு சொல்லிட்டு அவரை பிராண்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. கல்யாணம் நம்ம ஊர் கல்யாணம் எல்லாரையும் பார்த்தவங்க, சமையல்காரரை எப்படியாவது பார்த்துறேன்னு சொல்லி சுற்றி வர்றேன். இந்த வந்து ஒரு எம்பி வர்றதுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும்? ஒரு கல்யாணத்துக்கு யார் வந்தால் மதிப்பீங்க பெருசாக? ஒரு எம்எல்ஏ, எம்பி, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அந்த லெவலுக்கு வந்துடுவார். சுற்றி அடித்து கடைசாக போய் பார்த்தா நாங்கள் ஆனால் சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டோம். அவர் ஒரு இனோவா கிறிஸ்டாவில் வந்து இறங்கினார். எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் பார்த்த சமையல்களுக்கு ஜார்னி போட்டு போனவர் தான் நான் பார்த்துருக்கேன். பஸ்ஸில் போவோம் மதி கடைசா பில்லில் அவ்வளோ மாறாட்டம் பண்ணுவாங்க. நம்ம சொல்கிற எளிய சமையல் கலைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, கடைசா பில்லு கொடுப்போம் தெரியுமா? பில்லு பணம். அப்போ அவங்கள்ட்ட அவ்வளோ பாராட்டம் பண்ணுவாங்க. அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, காசை கம்மி பண்ணுறதுக்கு. அவங்கள்ட்ட பாவம், அவங்க வந்ததே கம்மி விலைக்கு வந்திருப்பாங்க. நம்ம ரொம்ப எளிய மனிதர்களை ஈஸியாக சார்ஜ் பண்ணுவோம், பேரம் பேசுவோம். கரெக்ட், பேரம், அந்த வார்த்தை தெரியாமல் தான் என்னென்னு சொல்லுவோம், பேரம் பேசுவோம், பார்கென் பண்ணுவோம். அப்படியே இனோவா கிறிஸ்டாவில் வந்து இறங்கி வந்தார். அப்படியே பார்த்தோம் ஒரே நாளில் அவருக்கு 5-6 விசேஷம், 5-6 இடத்துல அவருக்கு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்படியே வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணாங்க. அப்போ நான் யோசிச்சு பார்த்தா அவுட் பாசிபிள். ஏன்னா அவர் தான் ஹீரோ ஆஃப் தி கிங் ஆஃப் தி குக்கிங். அவர் இல்லாமல் இங்கே எப்படி அதே டேஸ்ட்டை கொடுக்க முடியுது இவங்களால அப்படின்னா, அவங்க ஒரு பெரிய ஸ்லாட்டே வச்சுருக்காங்க. ஸ்வீட்டுனா இதுக்கு இத்தனை மூட்டை ஜீனிங்கிற ஒரு கணக்கு, இதுக்கு மிளகாத்தூள் இத்தனை மூட்டை, மெட்டீரியல் அவங்களே கொண்டு வர்றாங்க. நீங்கள் டிஷ்ஷு மட்டும் தான் சொல்லணும், மெட்டீரியலாக நீங்கள் சொல்லக்கூடாது. பில் அவங்க கொடுப்பாங்க, அவங்க வாங்கி எடுத்து வருவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு எந்த பொருளை எங்கே குவாலிட்டியாக வாங்கணுங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியுது. எதில் குவாலிட்டி பண்ணணும், எதில் அது கம்மி விலையில் போடணும் அப்படின்றது ஆவரேஜ் அவங்களுக்கு தெரியுது. அதோட ஆவரேஜ் டேஸ்ட் அவங்களால கொடுக்க முடியுது. வேறு ஒன்றும் பெரிய பிரமாதம்லாம் இல்லை. நம்ம சமையல் கலைஞர் 10 கிலோ ஜீனி வேணுங்க பாயசத்துக்குடா, 10 கிலோவா, 8 கிலோவில் போட்டு செய்ய ஏயா போட்டு உயிரை எடுக்கிறேன் அப்படிம்பாங்க. 8 கிலோ ஜீனி போட்டால் டேஸ்ட் வராதில்ல. அது அதுக்குன்னு ஒரு அந்த அளவு போட்டால் சுவை வந்துடும். எதுக்கு வீட்டில் வைக்கிற குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னா அந்த அளவோடு போடுவாங்க, கொஞ்சமாக குக் பண்ணுவாங்க, அதை விட்டு இந்த டேஸ்ட் கொடுத்துட்றாங்க. அதே தான் மாதம்பட்டி ரங்கராஜன் நடந்துச்சு. அந்த இது வந்து டோட்டல் சொதப்பல் நாங்கள் பார்த்தது, பக்கா ஃபெயிலியரு. ஆனால் அவரை பார்த்துணுன்னு எனக்கு ஆர்வப்பட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் அவர் வரல, வந்துதான் பார்த்துருக்கலாம், பார்த்து நான் ஒரு இன்டர்வியூ ஆகி சொல்லியிருந்திருப்பேன். பட் பார்க்க முடியல. என்னையோ மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு சாதாரண சமையல் கலைஞராக ஒரு குக்கிராமத்துலேருந்து கிளம்பி இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசு பொருளாக இருக்கிறாருன்னா அது மாதம்பட்டி ரங்கராஜ் தான். ஆனால் அவர் தனி மனித வாழ்க்கையில் இது ஒரு சர்க்கிள்கள், அவரோட நேம் கண்டிப்பாக அடி வாங்கும். ஏன்னா நம்ம வந்து சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப பார்ப்போம். எல்லாத்தையும்
கல்யாண மண்டபமே சில மண்டபம் தோத்து போயிருக்கு தெரியுமா? அந்த மண்டபத்தில் வச்சு 2-3 தாரம் பிரிஞ்சுட்டாங்க, இல்லை சூசைட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது சாபம் மாதிரி அவ்வளோ தத்துறன்றாங்க. மண்டபக்காரன் தான் கிடச்சா சூசைட் பண்ணிக்கணும். வியாபாரம் அப்போ கடனை வாங்கி போட்டு கட்டி போட்டு என்ன செய்யறது? இஎம்ஐ கட்டுறதா இல்லையா அந்த மண்டபத்துக்கு? அதனால் அவங்க தான் சூசைட் பண்ணிக்கணும், இவங்க கிளப்பி விட்டாங்கன்னா. ஆனால் நம்ம மக்கள் இருக்காங்களே, ஒருத்தனை பிராண்ட் பண்ணணும்னா பண்ணுவாங்க தம்பி. அதையே தூக்கி போட்டு கீழே போட்டு உடைக்கன்னா நம்ம மக்களை தாண்டியெல்லாம் கிடையாது. மீடியேட்டராக எதுவும் இருக்க மாட்டாங்க. அடிச்சா அடி போட்டால் போடும். உனக்கு அதுதான் எனக்கு அதுதான். இந்த தூக்கி கொண்டாடும் சமுதாயம் தூக்கி எறியும்னால அப்படியே போட்டு கீழே போடுவாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஒரு விஷயத்தை பிராண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க, ஒத்துப்பாங்க. ஆனால் அவர் ஒரே நாளில் உங்களை ஃப்ளாப்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் மாதம்பட்டி ரங்கராஜ் நடந்துச்சு. அவர் இதுக்கு இடமே கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா நம்ம மக்கள் சென்டிமெண்ட் உள்ளவங்க. அவனே 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு திடுறான், அப்புறம் நம்ம பிள்ளைக்கு அவன் சமைச்சு அது எடுபடுமா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டேன். நானே போட்டேன் கேள்வியை. ஓகே, நானே கேள்வி போட்டேன். இது அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கும். ஆனால் சம்பாதிச்சு வச்சிருக்க காலம், காசு நம்ம 2 தலைமுறைக்கு கூட இருக்கலாம். இது அவருடைய வளர்ச்சிக்கு தடைபடும் நினைக்கிறீங்களா? அதை ஓவர் கம் பண்ணி வரணும்ல. ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். கன்னி பருவத்திலன்னு ஒரு படம் வந்துச்சு. வடிவுக்கரசி கதாநாயகியாக தான் அறிமுகம் ஆனாங்க. அதுக்கு ஆனால் அந்த படத்தில் பாக்கியராஜ் மேலே சின்ன அதை போட்டு செத்து போட்டார்ல ராஜசேகர், அவரோட மனைவியாக இருப்பாங்க. சின்னதாக ஒரு டைலமா ஆவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கதாநாயகி அந்தஸ்தே கிடைக்கல. யார்? வடிவுக்கரசிக்கு. சும்மா அரக்கெண்டான ரோலு, கொஞ்சம் செக்ஸுவலான ரோலு, சிவப்பு ரோஜகலசி, இப்படி தான் ரோல் கொடுத்தாங்க. ஒரே படத்தில் தான் சுப்பிரமணியபுரத்தில் அந்த கதாநாயகி நடிக்க முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து தமிழ் படத்தில் நடிக்க முடிஞ்சுது. அவங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஹீரோவே கொண்ட கோத்து விட்டு போறா, கொலகாரி. நம்ம ஒத்துக்க மாட்டோம், அவங்கள ஏற்றுக்காது நம்ம மனசு. படத்தை தாண்டி அந்த பாதிப்பு இருக்கு. சினிமா இந்த விஷயங்கள், இந்த ப்ரொமோஷன்லாம் நம்ம மைண்டோட உள்ளது. அதோடு தான் எம்ஜிஆர் அவரை பற்றி சொல்லணும். நான் அந்த இடத்துல கடைசி வரையும் தண்ணி அடிச்ச மாதிரியே தம் அடிச்ச மாதிரியே ஒரே ஒரு காட்சிகளோட நடிக்காத ஒரு மனுஷன் எம்ஜிஆர். அவர் பர்சனலாக அந்த பழக்கம் இருந்து என்னவோ நம்மள போய் ஊற்றி கொடுத்தோம் தெரிறதுக்கு. ஆனால் தான் மக்கள் இப்படி பார்க்கக்கூடாது, என்னை நல்லவனாக தான் பார்க்கணும்னு முடிவெடுத்தார். ஆனால் எம்எம் நம்பியார் கடைசி வரையும் குடிகாரனாவே பொம்பளையில பிடிச்சி மிரட்டுற மாதிரியே படம் எடுத்தார். ஆனால் கடைசி வரையும் அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் தனி மனித வாழ்க்கையில் அந்த தனி மனித ஒழுக்கம் பொண்டாட்டி தான் சமைச்சது. எந்த ஷூட்டிங்லேயும் ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிட்டது இல்லையா? கல் வச்சு சைவம், ஆன்மீக பக்தன், ஐயப்ப பக்தன், கடைசி நிலைப்பாடு வரையுமே அப்படி இருந்த ஒரு மனிதன் நம்பியார். ஆனால் நம்ம அவர் எப்படி பார்த்தோம்? ஐயோ நம்பியார் வந்துட்டானே, ஜெயலலிதாவை தூக்க போகிறான், எங்க எம்ஜிஆர் எங்கேயாவது பறந்து ஆலமரத்துல இருந்து சண்டை போடுவார். வழியில போனா கூட மக்கள் கல் எடுத்து அடிப்பாங்களா? அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு வாங்கலாம், எங்க வாத்தியார் அடிச்சா நீ அப்படிப்பாங்களாம். ஆனால் நிஜ வாழ்க்கை வேறு. நம்ம அப்படி கனெக்ட் ஆகிருப்போம் சினிமாவோட. நான் சுப்பிரமணியபுரமே உதாரணம் சொன்னேன். அந்த பொண்ணுலாம் அந்த ரோலில் நடிச்சே கூடாது, அதுக்கு பேர் வாய்ப்புகளே இருக்காது. அமலா பால் பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க தம்பி, பக்கா ஹீரோயின் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்க முதல்ல படித்த படம் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு, சிந்து சமவெளின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் அவங்க மாமனாரை லவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. புருஷனை விட்டுட்டு மாமனாருக்கு அவங்களுக்கு அஃபேர் ஆகிடும். டைரக்டர் சாமி எடுத்த படம், திருவாரூர் தான் வருது. அதோட அமலாபாலோட மார்க்கெட் விழுந்துச்சிங்க. உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஹீரோயினா அந்த இதோட தான் இருக்கணும். லட்சுமிமேனன் அவங்க விஷாலோட நடித்த படத்தில் அவங்கள ரேப் பண்ண மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. அவருக்கு மழை பெஞ்சு சண்டை போடுவார், தூக்கி விழுவார். அது படத்து பேரை வந்துட்டேன். அது அந்த சீனில் அவங்க ரேப் அட்டெம்ப்ட் மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு தமிழில் ஹீரோயின் சான்ஸ் இல்லை. குத்துப்பாட்டுக்காரன அஞ்சலி ஹீரோயின் சான்ஸ் இல்லை. இங்கே நம்ம ரொம்ப கனெக்டிவாக பார்ப்பாங்க. தமிழ் சினிமாவில் ரொம்ப கவனம். அதனால நம்மளோட மனநிலையும் அப்படி தான். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களே அவரோட தனி மனித டிசிப்ளினை பார்க்கக்குள்ள அடுத்த வாட்டி அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.